இந்த ஜபத்தில் இருக்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிடிவாத குணத்தினால நீங்கள் நிறைய வருஷங்களை இழக்கிறதல்ல, சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து விடுவீர்கள். இந்த மனுஷன் அவர்களோட சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டியது. அந்த ஜனங்கள் ராஜா முதற்கொண்டு சின்ன பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசம் அறிவித்து அவ்வளோ அழகா ஜெபம் பண்றாங்க. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! நம்ம சர்ச்சில் ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு அந்த தேசமே ரட்சிக்கப்படுகிறது, ராஜா ரட்சிக்கப்படுறான், எவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் யோனாவால சந்தோஷப்படவே முடியல. ஏன் அப்படின்னா, பிடிவாத குணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்க குடும்பத்துல எந்த சந்தோஷம் வந்தாலும் உங்களால சந்தோஷப்படவே முடியாது. சரி, பரவாயில்ல, தப்பு பண்ணாதவர்கள் யாரும் உலகத்துல இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிஸ்டேக். அவங்க மனதுல வருந்திட்டாங்களா, தாங்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து உங்களிடத்துல வந்து ஒரு வார்த்தை சாரின்னு சொல்லிட்டாங்களா, அதற்கு பிறகும் நீங்கள் மன்னிக்காவிட்டால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்த தப்புகளை கர்த்தர் கண்டிப்பாக மன்னிக்கவே முடியாது. சிலர் அப்படிதான், நான் என்ன பாஸ்டர், அவன் பண்ண துரோகம் இல்லைன்னா அவன் பண்ண துரோகம் சின்னதா, காலம் முழுவதும் நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன், எப்படி இதை மன்னிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களிடத்துல போய், மகளே நீ தாழ்ந்து போ, மகனே நீ தாழ்ந்து போ, மகனே நீ விட்டு கொடுத்து போ, மகளே நீ விட்டு கொடுத்து போ அப்படின்னு கர்த்தர் ஏதாவது ஒன்று பேசுவாரானால், நீங்க அப்படி தாழ்ந்து போனீங்கன்னா அந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய மதிப்பை இழக்கிறது போல தோன்றும். ஆனா நான் நம்புகிறேன், ஒரு நாளிலே எந்த ஜனத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காய் நீங்கள் தாழ்ந்து போனீர்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி தலைவனாகவும் தலைவியாகவும் கர்த்தர் நிறுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பயப்படும்படி செய்வார். இதற்கு பெரிய பெரிய சாட்சிகள் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் அதை உணரப் போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள்.